இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rat Mame. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் ரொம்ப நாள் நம்ம யூடியூப்ல கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருந்தோம். ஸோ திரும்பவும் நான் வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அது லாஸ்ட் வீக் பிளான் பண்ணது. பட் அந்த டைமில் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக, ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருந்தது. இங்கே எல்லாருக்குமே ப்ராபப்ளி தெரியும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் 2019 கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஓரிரு மாதங்களில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவர் மேலே தொடுக்கப்பட்ட வழக்கு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா விசாரிச்சுட்டு வந்த நிலையில் பல திடுக்கிடும் உண்மைகள் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த நீதித்துறை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவணமாக வெளியிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் நிறைந்த அந்த ஆவணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிமெயில் வாயிலாக பார்த்திங்க அப்படின்னா அது வெளியிட்டிருந்தாங்க. அது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சி பூர்வமான சில விஷயங்கள் அதில் நடந்திருந்தது. ஒரு நிமிஷம், ஆடியோ கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். எஸ் ஓகே. இது கொஞ்சம் தெரிஞ்சோடனே அப்போ தான் நம்ம யாரெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள், பெரிய லெவலில் நம்ம நினச்சி பயங்கரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோமோ அவங்க இவ்வளோ சீப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாடு முழுக்க, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பேரதிர்ச்சிக்கு ஆட்கொள்ளப்பட்டார்கள். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நினச்சி நானும் அது சம்மந்தமாக ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது பர்சனலி. என்னென்ன அப்படின்னாக்க, குழந்தைகளை வச்சு சில்ட்ரன் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? லைக் டாக்டர் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே தான் ரியல் லைஃப்பில் ஒருத்தர் ஒரு ஐலண்டில் அதை நடத்தியிருக்காரு. பெரிய பெரிய விஐபிஸும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அடுத்து வேற என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சா, அண்ட் எஸ், ஹாய் மிஸ்டர் 00 டாக்குமெண்ட். ஹாய் ஓகே, ஃபைன். இப்போ என்ன சொல்ல வந்தேன், வேர் வாஸ் ஐ? எஸ், அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆவணங்களாக வெளியிடுறப்ப சில்ட்ரன் டிராஃபிக்கிங் அண்ட் இதில் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது. அண்ட் நிறைய முறை நம்மளுடைய எப்படி சொல்கிறது, ட்ரம்ப் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா அதில் வசமாக பயங்கரமாக சிக்கிட்டாப்ல. ஓகேங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பாகவே நடந்துட்டு இருந்துச்சு. அதை தாண்டி வேற என்னென்ன எப்ஸ்டீன் ஃபைலே அதே எனக்கு ஒரு வாரம் அதே போட்டு மைண்டு ஃபுல்லாக ரஷ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இன்னொரு டாபிக் ஒன்று ட்ரெண்டிங்காக மாறிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செஸ்ஸு விளையாடுவார் இல்லைங்களா, செஸ் கேம்லாம் விளையாடுவாங்க. அதில் ஒருத்தர் பார்க்கறதுக்கு அப்படியே பிரதீப் ரங்கநாதனை உரிச்சு வச்ச மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா கூஃபி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ் பிளேயர் மீன்ஸ் அவங்க செஸ் டோர்னமெண்ட்ஸ் இது மாதிரி விளையாடுற ஒரு உள்ளூர் ஆட்டக்காரன்னு வச்சுப்போம். இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சம்பவம் பண்ணுறவர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு செஸ் கேமை எப்படி சொல்கிறது, இந்தியாவுக்குள்ள நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இளைஞன். பார்க்கறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இளைஞன் பார்த்தீங்க அப்படின்னா செஸ் இப்போ விளையாண்டு சோஷியல் மீடியாவில் செஸ் ப்ரமோட் பண்ணுறாரு. செஸ் எப்படி விளையாடணும், எப்படி எல்லாம் செஸ்ஸில் மேட்சஸ்லாம் விளையாண்டுருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் பற்றின சில விஷயங்கள்லாம் அப்படியே சொல்லிட்டு வந்தவர். செஸ்ஸோடைய மூவ்ஸ் என்னென்ன, எப்படி செஸ் விளையாடணுங்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி வந்துட்டு இருந்தப்ப இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பண்ணலான்ட்டு அந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவங்க, அதாவது ப்ளூடிக் வாங்கக்கூடிய செலிபிரிட்டி அண்டஸ்டில் இருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு செஸ் 1-on-1 விளையாண்டு அவங்கள டான்ஸ் ஆட வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாப்புல. அப்போ கொஞ்சம் வைரல் ஆனார். இந்த வைரலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா, 5 டைம்
கிராண்ட் மாஸ்டராக இருந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் அண்ட் ப்ளஸ் 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன் இன் செஸ். ஓகேங்களா, ஏஷியாவிலேயே ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத ஆனந்த். ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் சாம்பியன் ஆனதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியனா ஏஷியாவில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் இருந்திருக்காப்புல. அவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு வேற மாதிரியான ஒரு நபர். அந்த நபரோட செஸ் விளையாண்டு ஃபைனலாக தோத்து டான்ஸ் ஆடி பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தாரு. இது பயங்கரமா பேசும் பொருளாக அமைஞ்சிருந்துச்சு. இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். நானும் இந்த சில நாட்கள் நான் யூடியூப்ல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல, பட் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலும் என்னென்ன அந்தந்த டைம்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாமே நான் கேதர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் பராசக்தி திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா February 5 வந்து ZEE5ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்னா சென்சார்டு வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெளில வந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சென்சார்டு வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி இந்தந்த சீன்ல இந்தந்த டயலாக்கை வந்து மியூட் பண்ணது எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணி அப்படியே அன்சென்சார்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி திரைப்படத்துடைய டீம் அவங்க ZEE5ஓட உதவியில் அதை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். எல்லாருமே படத்தை போட்டு தாளிச்சிட்டாங்க. என்ன பராசக்தி வந்து அப்பயே போட்டாச்சு. ஏன்னா இந்த படத்தை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், பராசக்தி திரைப்படத்துல படம் எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே ஒரு உணர்வு எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு ஒரு படமா எடுக்கிறப்ப தத்ரூபமா எடுக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு சாதகமா ஃபிளெக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அதான் இந்த டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே பிஃபோர் த படத்தை ஆரம்பிக்கிறப்ப இது ஒரு கற்பனை கதை, உண்மை சம்பவத்துல இருக்கிறவங்களை யாராவது இது பண்ணிச்சுன்னா அது தற்செயலானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிக்கு கொடுக்கக்கூடிய இதை கொடுக்குறீங்க பாத்தீங்களா. ஒரு கார்டு கொடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணது அது ஒரு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். தமிழுக்காக நாங்க படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பேன் இந்தியால கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நீங்க இப்ப தெலுங்குனா தெலுங்கு வாழ்க, மலையாளம்னா மலையாளம் வாழ்க போட்டது தப்பு இல்லை. ஆனா உண்மையா நடந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? தமிழ்நாட்டுல தானே நடந்துச்சு. ஒரு புஷ்பாங்கிற மசாலா திரைப்படத்துல கூட அல்லு அர்ஜுன் என்ன சொல்றாரு, நான் பச்சை தெலுங்க அப்படின்னு சொல்லி தான் தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது, தெலுங்குலயும் பக்கா தெலுங்கு நேனு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் அந்த இது வந்து பராசக்தியில அப்படி பண்ணல? அப்படிங்கும் பொழுதுதான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து வச்சிருந்தது வந்து நம்ம நெட்டிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வேற என்னென்ன இது பார்த்துதான் நம்ம பசங்க எல்லாமே பராசக்தி படத்தை வந்து பாய்காட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அடுத்து வேற என்னென்ன இப்ப கொஞ்சம் பர்சனலா போகும். ஏன்னா நான் வந்து கம்மிங் மார்ச்லேருந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைவ்ல வந்து இன்டராக்ட் பண்ணலான் இருக்கேன். லாங் வீடியோஸை இனிமேல் அவாய்ட் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ப்ராபப்ளி எனக்கு லாங் வீடியோஸில் வியூஸ் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது. ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும்தான் இனிமேல் இருக்கும். பிகாஸ் லாங் வீடியோ நம்ம எதையுமே டீட்டெயிலிங்காக பேசினாலும் அது உட்காந்து யாரும் பார்க்குற அளவுக்கு இங்கே நம்ம ஆளுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது, நிதானமும் கிடையாது. டக்குன்னு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம மக்களுடைய மைண்ட் செட் மாறிட்டு வருது, என்னன்னு தெரில. ஸோ இனிமேல் ஷார்ட் வீடியோஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா, அதுவும் 300 டேஸ்க்கு 300 டாபிக்ஸ் வச்சு 300 டிஃப்ரெண்ட் கான்டென்ட்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் வேற என்ன, இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரு லைஃப்ல வந்து நாம பல விஷயத்துல ஏமாந்துருப்போம். ஆனா நாம ஒருத்தங்களை பர்பஸ்ஃபுல்லா ஏமாத்தணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம். ஆனா நம்மளால ஒரு பர்சன் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பர்சன் எனக்கு கொடுத்த ஒரு 2 தியரி, ஐ மீன் அவங்க எனக்கு கொடுத்த தாக்கத்தினால ஏற்படுத்தின என்னுடைய மைண்ட்ல ஏற்படுத்தின 2 தியரியை நான் இந்த இடத்துல வாசிச்சுட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை நான் இங்கே முடிச்சுட்டு போயிடுறேன். நார்மலாகவே தெரியும், எக் தியரி அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வேர்ல்டுங்கிறது ஒரு எக் மாதிரி தான். லைக் எப்படி சொல்றது, ஒரு எம்பிரியோலேருந்து உணவு எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம்
குரோன் அப் ஆகி ஒரு சீக்லேருந்து ரூஸ்டராவோ அல்லது ஹென்னாவோ வர்றது ஒரு சிக்கனோட இது. லிட்ரலி நாமளும் அப்படிதான். ஆனா இதுல இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதாவது இன்னைக்கு அதாவது ஒரு பர்சனை நான் ஹேட் பண்றேன் அப்படின்னா என்ன நானே ஹேட் பண்ற மாதிரி, ஒரு பர்சனை நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னா என்ன நான் சிரிக்க வைக்கிற மாதிரி. புரியுதுங்களா? இதுதான் எக் தியரி நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நீங்க அப்படின்னா உன்னுள் நான், உனக்குள் நான் அப்படிங்கிற மாதிரி தான். என்னுள் நீ, எனக்குள் நீ, அவ்வளவுதான். இப்ப இந்த சில எப்படி சொல்லுவாங்க, டேய் என்ன ஹர்ட் பண்றது உன்னை நீயே ஹர்ட் பண்ற மாதிரிடா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? லிட்ரலி அதுதான் நம்ம வேர்ல்டுடைய எக் தியரின்னு சொல்றது. ஓகேங்களா? இதை வச்சு நான் யோசிச்ச ஒரு பாயிண்ட்ஸை நான் இந்த இடத்துல ஜஸ்ட் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பேப்பர்ல எழுதி வச்சேன், எனக்கு சடனா டக்குன்னு சொல்ல வராது. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வாசிக்கிறேன். You act or beat yourself. It be you always beat or act yourself from another soul. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நார்மலாக ADHD எல்லாருக்கும் தெரியும், அட்டென்ஷன் டெஃபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இது ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து இருக்கிற விஷயம். பட் அதுவே ஒரு க்ரோன் அப்பான ஒரு அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ADHD இருக்குமா அப்படின்னா ADHD இருக்கும், வித் அன் அட்வான்ஸ்டு ஃபார்ம் விச் இஸ் நோன் அஸ் பேரடாக்சியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி ரேண்டமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் என்னுடைய தியரிட்டிக்கலாக நான் ஒரு விஷயத்த இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த லைவ் செஷனை நான் முடிச்சுக்கிறேன். A man with a single heart that filled with a soul always faces the both extreme and extreme points, which is attribute. அதாவது that is attributes which is mutually, directly or indirectly or else inversely proportional to distinguish between the two opposites among their attributes of human nature. ஓகேங்களா? ஒரு பர்சனுக்குள்ள ரெண்டு ஆப்போசிட் குவாலிட்டிஸும் ஒரு பர்சனுக்குள்ள இருக்கும். இது நார்மலா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஒரு நார்மலா ஒரு சினிமா ஆக்டரால நல்ல ரோலும் பண்ண முடியும், கெட்ட ரோலும் பண்ண முடியும். புரோட்டகனிஸ்டாவும் நடிக்க முடியும், ஆன்டகனிஸ்டாவும் நடிக்க முடியும். ஒரு ஹீரோவும் நடிக்க முடியும், வில்லனாவும் நடிக்க முடியும். ஒருத்தனை சிரிக்க வைக்கவும் முடியும், அதே சமயத்தில் ஒருத்தனால பயமுறுத்த வைக்கவும் முடியும். விர்ச்சுவலி ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு விஷயத்த ஒரே பர்சனால கொடுக்க முடியும் அப்படின்னா he had the paradoxical personality. இந்த இடத்துல ஏன் டிசார்டரா மாறுது அப்படின்னா அது ரியல் டைம்ல பண்றப்ப, ரியல் டைம்ல அவங்களே அறியாமலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற வில்லத்தனத்தையும் காமிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஹீரோயிசத்தையும் காட்டுறது தான் நான் சொல்ல வர்ற பேரடாக்சியல் பர்சனாலிட்டி டிசார்டர். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இஃப் யூ பிகம் as a blindfolded heart, you should behave like a fool, but you must think like a wise, or otherwise you will lose someone, something, a person or an object who loves most along with you. நீ குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி கண்ணை கட்டி உன் போக்குல தான் நீ இருக்கணும். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் நீ இதாகி நீ அதுல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா டெஃபினட்டா உனக்கு நேசிக்கிறவங்க அல்லது நீ நேசிச்ச ஒருத்தங்களை நீ இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு தியரியை தான் நான் உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். சாரி, ஏன்னா பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால நானும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யுங்க. உங்க மனசு சொல்றத நீங்க செய்யுங்க.
உங்களை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, அவங்களே அவங்க ஹர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னா ரொம்பலாம் சந்தோஷப்படுத்திக்காதீங்க, ஏன்னா அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அடுத்த ஒரு வாய்ப்பில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இதோட நம்ம லைவ் ஸ்ட்ரீமை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அண்ட் நம்ம மிஸ்டர் பிரெயின் ராட் ஏகேங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடைய கொலாபரேஷனில் இருக்கிற அருண் மனோஜ்குமார் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்மிங் March 6 நான் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறேன். என்னுடைய சப்போர்ட்டை எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Thanks for watching.